அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. சங்கைமிகு ஷேக் நாயகம் அவர்கள் தங்கள் தந்தை குதுபுகள் நாயகம் ஜமாலியா சையீத் யாசீன் மௌலானா அல் ஹசனியுல் ஹாஷிமி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியே மிகுதமாக குறிப்பிட்டு கூறுவதும் பேசுவதும் வழக்கம். ஏனெனில் அன்னவர்கள் தங்கள் தந்தை நாயகம் என்பதனால் மட்டுமல்ல, தங்களின் ஆத்ம ஞான குருநாதர் என்பதனாலும் தான். சமீபத்தில் தங்கள் தந்தை நாயகம் அவர்களை பற்றி நமது ஷேக் நாயகம் அவர்கள் அருளிய சில மகத்தான விஷயங்கள். மௌலவி அஹ்மது அலி ஆலிம் அவர்களின் மறைவிற்கு பின் மேலப்பாளையத்திலே தொடர்ந்து குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி வந்தார்கள். அப்போது பணியாற்றி வந்த ஆலிம் சாஹிப் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தமையால் குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பாடம் நடத்தி வந்தார்கள். அக்காலத்தில் மலையாளத்திலிருந்து ஒரு மௌலவி வருவாராம். அவர் ஒவ்வொரு மதரசாவிற்கும் விஜயம் செய்து அங்கு பயின்று வரும் மாணாக்கரை கேள்வி கணைகளால் துளைத்து பயமுறுத்தி வந்தாராம். மேலப்பாளையம் மதரசாவிற்கு அந்த மௌலவி வரப்போகிறார் என கேள்விப்பட்டதும் மாணாக்கர் பயந்து போயினர். இதனை அறிந்த குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக மாணாக்கரிடம் யாரும் அஞ்ச தேவையில்லை, அவர் வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என ஆறுதல் கூறினார்கள். ஒரு நாள் சுபஹ் தொழுகைக்கு பின் மாணாக்கர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென மௌலவி வந்துவிட்டார். என்ன மதரசா மாணாக்கர் எல்லாம் சுபஹ் தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என அதட்டிவிட்டு வகுப்பினர் சென்று குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து பாடம் நடத்தும் ஆசனத்தில் இருந்து கொண்டு மாணாக்கரிடம் என்ன பாடங்கள் பயில்கின்றீர்கள் என கேட்டார். துஹ்ஃபா மற்றும் மிஷ்காத் என மாணாக்கர் கூறவே அந்த வரியை நீவாசி, இந்த வரியை நீவாசி என அடுக்கடுக்காக கட்டளையிட்டார். உடனே குதுபுகள் நாயகம் அவர்கள், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடியவர், நாங்கள் பதில் சொல்பவர்கள், எனவே நீங்கள் வாசியுங்கள் என அன்பாக கூறினார்கள். அவர் இஅ்ராபுகளை, அச்சர குறியீடுகளை தப்பும் தவறுமாக வாசித்தார். அடுத்த கட்டமாக குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒழுங்காக வாசியுங்கள் என கூறினார்கள். மீண்டும் அவர் தவறாக வாசிக்கவே மௌலவி ஒழுங்காக வாசி என குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக கூற அந்த மௌலவி அச்சத்தால் நாணத்தால் நடுங்கி போனார். அப்போது குதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மௌலவியிடம், என்ன தைரியம் இருந்தால் ஒரு சையீது அமர்ந்து பாடம் நடத்தும் ஆசனத்தில் நீர் அமர்வீர் என கேட்டார்கள். எல்லா மதரசாவிற்கும் சென்று மாணாக்கரிடம் கேள்விகள் கேட்பதன் மூலம் தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த மௌலவியின் ஆணவம் அக்கணமே தகர்ந்து போனது. சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா சையீத் கலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து.